ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான த நியூ கேட் சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் எல்லாருமே எதிர்பார்க்குற மாதிரி இந்த அனிமேல ஹீரோ ஓவர் பவர்டாக இருப்பான், ரொமான்ஸ் இருக்கும், அதை விட நிறைய ஆக்ஷன்ஸ் இருக்கும். ஸ்வாட் ஆர்ட் ஆன்லைன் பார்த்தவங்களுக்கு இந்த அனிமே கொஞ்சம் ஈஸியாக புரியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது த நியூ கேட் சீசன் 1 எபிசோட் 1. த நியூ கேட் அப்படின்னு சொல்லி ஒரு VRMMO கேம் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பால்ட்டுக்குள்ளேயே போய் அட்வென்ச்சரிங் பண்ற மாதிரியான கேம் விளையாடலாம். அந்த பால்ட்டுக்குள்ள நிறைய யூனிக் ஸ்பீசிஸும் இருக்கு. பிளேயர்ஸ் எந்த ஜாப் வேணா எடுத்து சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாம். இந்த கேம்ல நீங்க எதை எதிர்பார்த்தாலும் அது இங்க நடக்கும் அப்படின்னு கேமா இருந்த இந்த நியூ கேட் எல்லாருக்குமே ஒரு டெத் கேமா மாறுச்சு அப்படின்னு ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றா. பார்த்தா கேமுக்குள்ள வந்து அப்புறம் லாக் அவுட் பட்டன் இல்ல, இந்த இடத்துல இறந்து போயிட்டா ரியல் வேர்ல்ட்லயும் இறந்து போயிருவாங்க. ஷின் அப்படிங்கிற நம்ம ஹீரோ தான் வந்து மான்ஸ்டர்ஸ் கூட ஃபைட் பண்றான். அவனுக்கு நான் அந்த இடத்துல சில ஆலாய்ஸையும் கிரியேட் பண்றான். இந்த கேமோட ஃபைனல் பாஸ் கூட நம்ம ஹீரோ போய் தனியாலா ஃபைட் பண்ண போறான். நம்ம ஹீரோ போயிட்டு அந்த ஃபைனல் பாஸோட ரெக்கைய பட்டுறான். பட் அப்படி இருந்தா அது குயிக்கா ரீஜெனரேட் ஆயிருது. சோ இதுக்கு ரீஜெனரேஷன் எபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்துட்டு கண்டினியூஸா அதுக்கு நிறைய டேமேஜ் ஏற்படுத்துறான். அதோட ஹெச்பியுமே கம்மி ஆகுது. ஈவன் அது ஹீலிங் ஆனாலும் இந்த தடவை அது கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கு. மோன்லைட் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போய் அதோட தலையில அட்டாக் பண்ணுவோம். அந்த மான்ஸ்டர் டெஸ்ட்ராய் ஆகுது. கேட் கீப்பர் ஆர்ஜினை நீங்க டிஃபீட் பண்ணிட்டீங்க. நம்ம ஹீரோக்கு ரிவார்ட் கிடைக்குது. அண்ட் பிளேயர்ஸ் எல்லாருமே இப்ப லாக் அவுட் பண்ண முடியுது. ஒரு வழியா எல்லாம் முடிஞ்சது. நம்ம ஹீரோ பாக்குறான் எல்லா பிளேயர்ஸுமே இந்த கேம் அவுட் இப்ப லாக் அவுட் பண்ணி போயிட்டாங்க. எல்லா பிளேயர்ஸுமே சேஃபா லாக் அவுட் பண்ணிட்டாங்களா நம்ம ஹீரோ செக் பண்ணிட்டு கடைசி நான் தான் லாக் அவுட் பட்டன் அழுத்த போறதுக்கு முன்னாடி ஒரு கேட் ஓப்பன் ஆகுது. பார்த்தா நம்ம ஹீரோ இப்போ வேற வேர்ல்டுல கண் முழிக்கிறான். நான் கேம் வேர்ல்டுக்குள்ள தான் இருக்கேனா, பட் இது பார்க்க ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கு. கண்டிப்பா விஆர் டெக்னாலஜி இவ்வளவு தூரத்துக்கு இருக்க வாய்ப்பு இல்ல. கேம்ல இருக்கிற மாதிரியே என் லெவல்லாம் அதிகமா இருக்கு, ஆனா லாக் அவுட் பட்டன் மட்டும் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்க வெளியே இருக்கிற நியூஸை பார்க்கலான்னு பார்த்தா இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லன்னு வருது. அப்ப இதுதான் ரியாலிட்டியா? ஃபர்ஸ்ட் ஒரு டெட் கேம், இப்போ என்ன இசாக் ஆயிட்டு இருப்பா. நான் இங்க உட்காந்தே இருக்கிறதுனால எதுவும் ஆக போறது இல்ல. ஹோம் பேஸ்க்கு என்ன கூட்டிட்டு போன்னு சொல்லி ஒரு பறவையை நம்ம ஹீரோ பறக்க விட்டு அதை ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கான். இந்த டவுன்ல எப்போ இவ்வளவு பெரிய சோறுலாம் கெட்டாங்கன்னு நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டே போறான். என்னோட வீடு இதோ இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ போய் பார்த்தா என் மாஸ்டருங்க இல்ல, நான் வெளியே வந்து ஆபத்துன்னு சொல்லவோ ஒரு பொண்ணை பேரியரை விட்டு வெளியே எழுதிட்டு போகுமே ஒரு மான்ஸ்டர் அங்க வருது. என் கதை முடிஞ்சுட்டு அந்த பொண்ணு பயந்துட்டு இருந்தா நம்ம ஹீரோ டக்குன்னு போய் அவளை காப்பாத்துறான். என் பவர்ஸ், மேஜிக் ஸ்ட்ரென்த், ஸ்கில் எல்லாத்தையும் என்னால் கம்மி பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குறான். நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து சொல்கிறான். எனக்கு காப்பாற்றினதுக்கு தேங்க்ஸ், என் பேர் டேரா லூசன்ட் அப்படின்னு சொல்லுவோம். என் பேர் ஷின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். என் மாஸ்டர் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கவும் மாஸ்டராக நம்ம ஹீரோ கேட்கவும் இந்த இடத்துக்கு வந்தோடனே வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொன்னீங்க. ஸ்னீ ரைசரோட ஷாப் கீப்பராக நான் அந்த மூன் செக்ஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லவும் ஸ்னீ அந்த பியூட்டிஃபுல்லான எல்ஃப் கேள் தானே, ஆக்சுவலி அவள் என்னோட சப்போர்ட்டிங் கேரக்டராக இருந்தா அப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸும் இந்த வேர்ல்டில் இருப்பாங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நீ எனக்கு நல்லா தெரியும் அவள் எங்க நம்ம ஹீரோ கேட்கவும் இப்போதான் சில பேர் என் மாஸ்டர் தேடி வந்தாங்க, என்னால் இன்ஃபர்மேஷனை கொடுக்க முடியாது, வேணா நீங்க ஒரு மெசேஜ் விட்டுட்டு போங்க, பட் நான் மெசேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண 1000 ஜெல்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லவும் சாரி என்கிட்ட ஒரே ஒரு ஜெல்ஸ் தான் இருக்கு நம்ம ஹீரோ கொடுக்குறான். ஐட்டம் பாக்ஸ்ல இருந்தா இதை நீங்க எடுத்தீங்க, ராயல் ஃபேமிலியில இருக்கிற கிங் குறிப்பிட்ட மெம்பர்ஸால தான் அதை யூஸே பண்ண முடியும், அண்ட் இந்த கோல்டு காயின் இது 10 பில்லியன் ஜூல்ஸுக்கு சமம் அப்படின்னு சொல்றா. பட் கேம்ல இதுதான் இருக்கிறதுலயே லோவஸ்ட் கரன்சி அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். யாருங்க நீங்க என்ன கேட்கவும் நான் ஒரு நார்மல் அட்வென்ச்சரர், என்ன ஹை ஹியூமன் சொல்லுவாங்கன்னு சொல்லவும் ஹை ஹியூமன் இனமே அழிஞ்சு போயிடுச்சு, 500 வருஷத்துக்கு முன்னாடி ஹிஸ்டரியில அது ஒரு பெரிய ஈவெண்ட் ஆச்சு, ஹிஸ்டரியில அந்த ஈவெண்ட்டை டஸ்க் ஆஃப் ப்ராஸ்பரிட்டின்னு சொல்லுவாங்க. ஹியூமன்ஸ் எல்லாம் திடீர்னு ஒரே நல்லா காணாம போயிட்டாங்க, அவங்க இனிமே அழிஞ்சிடுச்சுன்னு சொல்லவும் ஆக்சுவலி பிளேயர்ஸ் எல்லாரும் லாக் அவுட் பண்ணதுனால இங்க இருக்கிறவங்களுக்கு அவங்க மறைஞ்சிட்ட மாதிரி தான் தெரியும். பட் ஆனா இது 500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததா, பட் டைம் ஃப்ளோ இங்க டிஃபரெண்டா இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இன்ஃபர்மேஷன் சொன்னதுக்கு தேங்க்ஸ், இந்த காசை நீயே வச்சுக்கோ நம்ம ஹீரோ கொடுக்குறான். இப்போ தானே சொன்ன அது 10 பில்லியன், எவனாச்சத்தை ஈஸியா கொடுப்பானான்னு கேட்கவும் நான் கொடுப்பேன் நம்ம ஹீரோ சொல்றான். திரும்பி கேட்க மாட்டீங்களே, இதை தொட்டு பாக்குறதே என்னோட பெரிய கனவுங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. நீ ஒரு எல்ஃப் தானே, மேஜிக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம ஹீரோ சொல்லுவோம். நான் எல்ஃப்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? என் மாஸ்டர் எம்எல்ஏ இல்யூஷன் மேஜிக்கை போட்டு வச்சிருக்காங்க, அதை மீறியும் உங்களுக்கு நான் தெரியறேனா? நான் ஒரு பிளாக் ஹேர்ட் எல்ஃப், நான் கர்ஸ் பண்ணப்பட்டவா, மான்ஸ்டர்ஸ் என்ன கண்டினியூஸா அட்டாக் பண்ண வருதுன்னு என் வில்லேஜே என்ன துரத்தி விட்டுடுச்சு. மாஸ்டர் தான் அந்த கடையை சுற்றி ஒரு பேரியரை கிரியேட் பண்ணாங்க, அதுக்குள்ளேயே தான் நான் 100 வருஷம் சேஃபாக வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த பேரியரை விட்டு நான் வெளியே போனா என்ன ஆகுங்கிறதா அப்பதான் நீங்க பாத்தீங்கல்ல அப்படின்னு சொல்றா. அந்த கர்ஸை ரிமூவ் பண்ண வழி இருக்கா நம்ம ஹீரோ கேட்கவும் என் மாஸ்டரும் அதை தான் தேடுறாங்கன்னு டேரா சொல்றா. முடி எப்பவும் பிளாக் கலர் தான் இருக்குமான்னு கேட்கவும் இல்ல அது சில்வர் கலர்ல இருந்துச்சு, திடீர்னு ஒரு நாள் பிளாக்கா மாறிடுச்சுன்னு சொல்லவும் அட இது அதுவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், இதை நான் மறந்தே போயிட்டேன்னு நம்ம ஹீரோ வந்துட்டு அனலைஸுங்கிற ஸ்கில் ஆகாமல யூஸ் பண்றான். இது மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு கர்ஸ்ட் கிஃப்ட், இதனால தான் அவன் முடியோட கலரும் சேஞ்ச் ஆயிருக்கு, நான் அதை ரிமூவ் பண்றேன் நம்ம ஹீரோ சொல்லிட்டு பியூரிஃபை அப்படிங்கிற ஒரு ஸ்பெல்லை யூஸ் பண்றான். என்னாச்சு ஒர்க் ஆகலையானவா கேட்கவோ இல்ல ஒர்க் ஆயிடுச்சு, பட் உன் முடி கலர் கொஞ்சம் தான் மாறி இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவன் முடி கலர் ஏன் மாறலன்னு தெரியல, பட் இந்த கர்ஸ் போயிடுச்சுன்னு சொல்லவும் ரொம்ப தேங்க்ஸுங்க, ஒரு வருஷத்துக்கு அப்புறம் என் ஒரிஜினல் முடி கலர் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப ஹாப்பியா கர்ஸ் போயிட்டா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்ட பேரியரை விட்டு வெளியே வந்து பாரு நம்ம ஹீரோவா அவளை கூட்டிட்டு போறான். அல்ல மான்ஸ்டர் வந்தாலும் நான் அதை டிஃபீட் பண்ணிடுவேன் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த பேரியருக்கு வெளியே அவளை கூட்டிட்டு போறான். ஃபாரஸ்ட்குள்ள ரொம்ப தூரத்துக்கு இவங்க நடந்து போறாங்க. எந்த ஒரு மான்ஸ்டரும் அவளை
அவளை அட்டாக் பண்ண வரல. 100 வருஷத்துக்கு அப்புறமா இப்பதான் அவ வந்து வெளி உலகத்தையே பாக்குறா. ஷின், வானம் ரொம்பவே பெருசா அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி அவ ஆனந்த கண்ணீர் வடிக்கிறா. ஷின், உங்க ஹெல்ப்க்கு ரொம்பவே தேங்க்ஸ். என் மாஸ்டர் வர டைம் ஆகும், அது வரை என்ன பண்ண போறீங்கன்னு கேட்கவும் பக்கத்துல இருக்கிற டவுனை போய் செக் பண்ணி பார்க்கணும் நம்ம ஹீரோ சொல்றான். மேபி என் மற்ற சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸும் இந்த வேர்ல்ட்ல இருக்கலாம் நம்ம ஹீரோ யோசிச்சா. இந்த லெட்டர் ஆஃப் இன்ட்ரடக்ஷனை வச்சுக்கோங்க, டவுனுக்குள்ள போக பெரிய லைன் இருக்கும், இதை காமிச்சா ஈஸியா உள்ள விட்டுருவாங்கன்னு சொல்லவும் இப்போ மீட் பண்ண ஒருத்தங்கிட்ட இதை கொடுக்குறேன்னு கேட்கவும் நீங்க ரொம்ப நல்லவர், என் கார்ஸ் எல்லாம் லிஃப்ட் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு நான் எவ்வளவு தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது அப்படின்னு வா சொல்றா. என் மாஸ்டர் வந்துட்டா நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன்னு வா சொல்றா. சரி, நம்ம ஹீரோவோ டவுனுக்குள்ள போறான். அவ்வளோ பெரிய லைனை நான் ஈஸியா ஸ்கிப் பண்ணேன்னு கேட்கவும் இந்த லெட்டர் இருந்தா அவங்களால கிங்க கூட பார்க்க முடியும், இதுதான் அட்வென்ச்சரர் கில்டுன்னு சோல்ஜர் நம்ம ஹீரோவை கொண்டு போய் விட்டுட்டு கிளம்புறான். ரிசப்ஷன் லேடி என்ன வேணும் அப்படின்னு கேட்கவும் நான் அட்வென்ச்சரரா ரெஜிஸ்டர் பண்ணணும் நம்ம ஹீரோ சொல்றான். செகண்ட் ஃப்ளோருக்கு போங்க அப்படின்னு அவ அனுப்பி வைக்கிறா. செகண்ட் ஃப்ளோர்லயும் அதே பொண்ணு தான் இருக்கா. நம்ம ஹீரோ கன்ஃபியூஸ் ஆகவும் அது என்னோட ட்வின் சிஸ்டர், கீழே பார்த்தது செல்சியா, நான் செலிகா அப்படின்னு சொல்லி அவன் இன்ட்ரடியூஸ் ஆயிட்டு இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணுங்கன்னு கொடுக்குறா. கில்டு கார்டு வர ஒரு நாள் ஆகுமா நம்ம ஹீரோவும் இப்போ சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த செல்சியா தான் நம்ம ஹீரோக்கு சாப்பாடை கொண்டு வந்து கொடுக்குறா. அவளுக்கு நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே அவன் மேல கிரஷ் ஏற்பட்டுடுச்சு. எதுக்கு என்னையவே பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். உங்கள்கிட்ட ஒன்று கேட்டா தப்பா எடுத்துக்கிட மாட்டீங்களே, உண்மையிலேயே மோன் சாங்ஷனோட இன்ட்ரோடக்ஷன் லெட்டர் கொண்டு வந்தீங்களான்னு கேட்கவும் ஆமா நம்ம ஹீரோ சொல்றான். நான் வெரிஃபை பண்ணலாமான்னு கேட்கவும் சாப்பிட்டு முடிச்சோடனே பண்ணலாம் நம்ம ஹீரோ சொல்றான். ஆக்சுவலி கில்டு மாஸ்டர் ஆல்ரெடி இங்க வந்துட்டாருன்னு வா சொல்றா. ரிசப்ஷன்ல பார்த்த இவர் தான் கில்ட் மாஸ்டர் நம்ம ஹீரோ பாக்குறான். என் பேரு பார்லெக்ஸ் ஹேம், நான் டேரக்டா விஷயத்துக்கே வரேன், இன்ட்ரோடக்ஷன் கார்டை காமி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அது மேலே ஒரு லெட்டரை வைக்கவும் அந்த லெட்டர் ரெண்டுமே வந்து க்ளோ ஆகுது. ஓகே, இது ஒரிஜினல் தான், ஃபேக் இல்லை. யார் உனக்கு கொடுத்தா, ஸ்னியா இல்லை டெரியாவா அப்படின்னு கேட்கவும் டெரியா நம்ம ஹீரோ சொல்கிறான். பெருசாக ஏதோ நடந்திருக்கும் போல, அவள் இதை பற்றி உன்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ண மறந்துட்டா, நான் உனக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண. இந்த லெட்டர் இருந்தால் நீ எந்த கண்ட்ரிக்குள்ளனாலும் நீ ஈஸியாக போக முடியும், ஈவன் கிங்கேயே கூட அந்த கண்ட்ரியில் போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லவும் நீ அவளுக்குன்னு ஒரு பெரிய ரெப்புடேஷனை கிரியேட் பண்ணியிருப்பா போல நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அதனாலேயே இந்த லெட்டர் சில பேர் திருடவும் நினைப்பாங்க. இந்த லெட்டரை உன்னால ப்ரொடெக்ட் பண்ண முடியாதுன்னு நினச்சினா இங்கேயே டெஸ்ட்ராய் பண்ணிடுன்னு சொல்லவும் தெரியாத எனக்காக கொடுத்துருக்கா, என்னால் அதை ப்ரொடெக்ட் பண்ண முடியும் நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போ சரி, அடுத்து நான் ஸ்கில்ஸ் செக் பண்ணணும் அப்படின்னு அவர் கூட்டிட்டு போறாரு. நைட்டு ரொம்பவே டயர்டா வந்து நம்ம ஹீரோ படுக்கிறான். நாளைக்கு என் கில்ட் கார்டு கிடைச்சிரும்னு நினைக்கிறேன், எப்பதான் ஸ்னீ திரும்ப வருவாளோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஈவன் எந்திரிச்சு பார்த்தாலும் நான் அதே வேர்ல்டுல தான் இருக்கேன், ஸோ இதுதான் ரியாலிட்டி நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். ட்ரெஸ் புதுசா இருக்கேன்னு செலிகா கேட்கவும் லோ ரேங்க் அட்வென்ச்சரர் காஸ்ட்லி ட்ரெஸ் போட்டிருந்தா நல்லா இருக்காது நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்கிறான். நம்ம ஹீரோ பிகினர் அட்வென்ச்சர் தாங்கிறதுனால ஜி ரேங்க கொடுக்குறாங்க. ஹில் கிராஸ் அப்படிங்கிற ஒன்று கலெக்ட் பண்ணிட்டு வர சொல்லி அவங்க சொல்லவும் ஓகே, இதுக்கு டைம் லிமிட் இல்லை அப்படின்னு சொல்லி செலிகாவை நம்ம ஹீரோவை அனுப்பி வைக்கிறான். இவன் கில் மாஸ்டர் இவன் ஸ்கில்ஸ் அப்ரூவ் பண்ணியிருக்காரு, அப்படி இருந்து இவன் அடக்கமா நடந்துக்கிறான்னு நம்ம யோசிக்கிறா. கேம்ல இந்த ஹில் கிராஸை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம ஹீரோ பார்த்தா மேப்ல ஒரு மான்ஸ்டர் தெரியுது, அது என்ன மான்ஸ்டர் நம்ம ஹீரோவும் போய் பார்க்குறான். ஸ்கல்ஃபேஸ் ஜாக்கா, இல்லை இதோட லெவல் வர அதிகமாக இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குறோம். ஒரு வேகனை அது டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கு. ஸ்கல்ஃபேஸ் ஜாக்னால நிறைய பேர் இறந்துருப்பாங்கன்னு நம்ம ஹீரோ கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ டக்குன்னு போயிட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறான். ஒரு மான்ஸ்டர் கிட்ட ஸ்ட்ராங்கான அதுவும் லைட் மேஜிக்கை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வெப்பன் இருக்காங்க. நம்ம ஹீரோ பார்த்து அதை அட்டாக் பண்ணால் நம்ம ஹீரோ ஸ்வாட் டேமேஜ் ஆகவும் என் ஸ்வாடை வச்சு இன்னும் ஒரு அட்டாக் தான் பண்ண முடியும், ஒரு ஆப்ஷன் இல்லை, லிமிட் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஃபுல் பவரையும் நம்ம ஹீரோ அன்லீஷ் பண்ணுறான். இப்போ போயிட்டு அந்த ஸ்கல்ஃபேஸை ஒரே அட்டாக் தான், அது கையில் இருந்த ஸ்வாட் அப்படியே பறந்துடுது, அதோட கோரும் டெஸ்ட்ராய் ஆகுது. அந்த ஸ்வாடு பறந்துடுச்சு, அதை நான் யூஸ் பண்ணலாம்னு நினச்சேன், என்னோட அந்த ஸ்வாட் விட உடஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்க்குறான். ஸ்கல்ஃபேஸ் டெஸ்ட்ராய் ஆனதுல நம்ம ஹீரோக்கு ஒரு ஜெம் ஸ்டோன் கிடைக்குது. இந்த வேர்ல்டில் நான் எவ்வளோ ஸ்ட்ராங்னு கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். ஐயோ பிரின்சஸ் என்னாச்சு அப்படின்னு சொல்லி சோல்ஜர்ஸ்லாம் ஓடி வராங்க. பிரின்சஸோட பெட்ரூம்குள்ளேயே போய் அந்த ஸ்வாட் சொருகி இருக்கு. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஆக்சுவலி அந்த கேம்குள்ள இருக்கிற எல்லாரையும் காப்பாத்தினதே நம்ம ஹீரோ தான். மெயின் பாஸையும் அவன் தான் டிஃபீட் பண்ணியிருக்கான். அந்த லெவலுக்கு நம்ம ஹீரோ அந்த கேம்குள்ள ஸ்ட்ராங் ஆனவன். எல்லா பிளேயர்ஸும் கேம் விட்டு லாக் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த கேட் ஓப்பன் ஆகி நம்ம ஹீரோ மட்டும் இந்த வேற வேர்ல்டுக்கு டெலிபோர்ட் ஆயிட்டான். இனிதான் கதையே இன்னும் வேற லெவலில் சூப்பரா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.